குட் மார்னிங் டீம். இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா செஸ்ட் 110cc. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்துருவோம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா. ஃப்ரண்ட்ல ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் லைட் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இண்டிகேட்டருமே ஒரு ஹாலோஜன் பல்பு. அப்புறம் சஸ்பென்ஷன் பத்தி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வந்து டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. டயர் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 90க்கு 100, பேக் வந்து 90க்கு 90 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீடாமீட்டர் பத்தி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்க இந்த ஸ்பீடோட லிமிட் பெட்ரோலோட லெவலும் பார்த்துக்கலாம். அப்புறம் இது ஃப்ரண்ட்ல ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எங்க மொபைல் ஏதாவது திங்ஸ் ஏதாவது கேரி பண்ணிக்கலாம். இது போக இல்லை பேக் தொங்க போறதுக்கு ஒரு ஹூக் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது போக ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆயிரும், சேஃப்டி ஃபீச்சர். அது போக இதுல இந்த பிரேக் லாக் வந்துடும், இது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அது போக சீட் நல்லா கம்ஃபர்ட்டா கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷனிங் எல்லாமே கம்ஃபர்ட்டா கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 768 mm வருது. அது மாதிரி உள்ள ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 19 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். அது போக பெட்ரோல் டேங்க் பாத்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் வந்துடும். இன்ஜின் பத்தி பார்ப்போம். இன்ஜின் வந்து 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டியோட அந்த இன்ஜினோட அதிகபட்ச பவர் வந்து 7.71 bhp அட் 7500 rpm. டார்க் வந்து 8.8 Nm அட் 5500 rpm கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 1250 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு இந்த கால் வைக்கிறதும் நல்லா ஸ்பேஸா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டா ஹேண்டியா இருக்கும். வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 103 கிலோ. வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா கம்பெனி கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர்